எல்லா வார்த்தைக்கு நடுவில் ஒரு காமர் போட்டு ஒரு அண்டர்லைன் கொடுத்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க எந்த பார்வையில பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வகையில தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு இது ஒரு என்டர்டெய்னிங்கா தெரிஞ்சுது, அப்படிதான் நான் பாக்குறேன். மேடம் மேடம் இங்க மேடம் நீங்க படம் பார்த்துட்டீங்களா? சுந்தர் சி சார் படம் பார்த்துறாரு. ஏன்னா அவர் படம் பார்த்தா எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவாரு. படம் பார்த்து என்ன கமெண்ட் கொடுத்தாங்க? படம் நான் தான் பார்த்திருக்கேன். எங்க அது சுந்தர் சி டைட்டில் பேர் இருக்கா? அவர் பார்த்தாருன்னு கேட்டேன். இல்ல, அவர் இன்னும் பார்க்கல. அதுதான் சொல்றேன். இந்த படம் வந்து அனந்திதா சுந்தரோடைய படம், அஸ்வின் கந்தசாமியோட படம். நாங்க வெளியில இருந்து என் பேர் இருக்கு, அவனி இருக்கிறதுனால என் பேர் இருக்கு. ப்ராபப்ளி அந்த அவனி மூவிஸ் நெக்ஸ்ட் வரும்போது as a producer என் பேர் கூட இருக்காது. அவங்க மட்டும்தான் அவந்திகா இல்ல. சோ இது வந்து ஜஸ்ட் ஆரம்பம். சுந்தர் சார் இன்னும் படம் பார்க்கல. நான் பார்த்துட்டேன். நான் அஸ்வின் கிட்ட சொல்லிட்டேன் என்ன இருக்கு எப்படி இருக்கு, நான் ஃபுல்லா பார்த்துட்டேன். சோ அதான் சொன்னேன், நான் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இங்க உட்கார்ந்து பேசுறேன்னா நிச்சயமாக ஒரு கான்ஃபிடென்ட் இது வந்து ஒரு பேங்க் ரோலிங் ஒரு சினிமா இருக்கும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. மேடம் 2026 முக்கியமான வருஷமா இருக்கு. பெரிய பொண்ணு ஆரம்பம் படத்துல ஹீரோயின் ஆகுறாங்க, சின்ன பொண்ணு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆகுங்க. இது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? 2 பொண்ணு வந்து நீங்க இருக்கும்போது சார் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளவு இதா வந்து அடுத்த தலைமுறையா வராங்க.